ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் கம்ப்ளீட்டா வந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்சதுங்க. இதுக்கப்புறம் தர்ஷனுக்கு பிளான் பண்ணி இருக்கிறவங்க என்ன மாதிரி பண்ணலாம், ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்ப்போம். தொடர்ச்சியா நீங்க டிடிடி பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான அப்டேட்டை பார்க்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம் இருக்குங்க திருமலையில. இந்த ஜனவரி 1 வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஆஃப்லைன் எஸ்எஸ்டி டோக்கன் கம்ப்ளீட்டா 10 நாளுக்கும் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு 26, 27ஆம் தேதியில வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். தரிசனத்துக்கு வர முடியுமா அப்படின்னா நீங்க வர முடியாது. ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க டிக்கெட் இருந்தா மட்டும்தான் திருமலையில மூலவர் தர்ஷன் பார்க்க முடியும். சப்போஸ் நான் வந்து மூலவர் தர்ஷன் இல்லாம லோக்கல்ல இருக்கக்கூடிய வேற கோவில்களுக்கு திருமலைக்கு போகலாமா அப்படின்னா தாராளமா போகலாம், அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த தர்ஷன் டிக்கெட் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லாட்டுமே கம்ப்ளீட்டா முடிஞ்சது. இந்த நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கக்கூடிய இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா சாரி சர்வர் இஸ் டூ பிஸி அப்படின்ற மாதிரி எரர் வந்து காலையில இருந்து வந்துருச்சு. ஏன்னா இந்த வெப்சைட்ல ஃபுல்லாவே டிக்கெட்டோட கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஆஃப்லைன்ல கொடுக்குற எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க அங்க போய் டோக்கன்ஸ் வந்து இனி வாங்க முடியாது. இனி எப்போ போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்க முடியும் அப்படின்னா ஜனவரி 2ஆம் தேதி திரும்பியும் காலையில உங்களுக்கு 4 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கனோட கவுண்டர்ஸ் ஓப்பன் ஆகும். அதே போல ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து நேரடி இலவச தரிசனம், ஸ்பெஷல் தர்ஷன் எல்லாமே உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு 25ஆம் தேதி. இதுல இருந்து உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு தர்ஷனுக்கும் ஆப்ஷனே கிடையாது. டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணிருக்கீங்க, எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து தர்ஷனுக்கு வந்து வர முடியும். காலையிலயும் நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல தான் இருக்கேன். இங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. ஜனவரி 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யாராவது பிளான் பண்ணியிருக்கீங்க போறதுக்கு அப்படின்னா நீங்க வந்து ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து போறது தான் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இப்போ எந்த ஆப்ஷனுமே இல்லை, நீங்க போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி தான் வரணும். இந்த டைம் தான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு 3 நாளுக்குள்ளேயே கம்ப்ளீட்டா எல்லா டோக்கனும் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ல போனீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துல தர்ஷன் பார்க்கலாம். இதுவே நீங்க வந்து மத்தியானம் டு நைட் ஸ்லாட்ல போறீங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகுது. கம்பார்ட்மெண்ட்ல வந்து 300 தரிசனம் ஆகட்டும். அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கனும் வெயிட் பண்ண வச்சு தான் அனுப்புறாங்க. ஏர்லி மார்னிங்ல போறவங்கள ஓரளவுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்கிறது இல்லை. இதுவே 300 தரிசனமா இருந்துச்சுன்னா ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ல 1 ஹவரும், மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்ல போறீங்கன்னா 4 மணி நேரம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஆகுது. இதுல வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரம் நம்ம கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சேம் டே டிக்கெட் இருக்கா அப்படின்றத தான் செக் பண்றாங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்லாட் வந்து என்ன ஸ்லாட் அப்படின்றத செக் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ 300 தரிசனம் நீங்க நைட் ஸ்லாட்லாம் புக் பண்ணிருக்கீங்கன்னா மத்தியானம் இல்லைன்னா காலையில கூட கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஏர்லி மார்னிங் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. யாருமே கேட்கறது இல்லை. நீங்க சேம் டே டிக்கெட் இருக்கா அப்படின்றத மட்டும் தான் செக் பண்றாங்க. என்ன ஸ்லாட்ல வாரீங்க அப்படின்றத நோட் பண்றது கிடையாது. ஆஃப்லைன்ல உங்களுக்கு ரூம் புக் பண்ணணும்னாலும் நெக்ஸ்ட் டேக்கான தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பா இருக்கணும். 2 பேரோட டிக்கெட் இருந்தாதான் நீங்க ஆஃப்லைன்ல ரூம் எடுக்க முடியும். ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க நேரடியா சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்ட்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான ரூம் நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு 300 தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பெரிய அளவுல எரர் வந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அதே மாதிரி பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாராவது பத்மாவதி தாயார் கோவில்ல ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கு திருமலா திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ அதையும் தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ திருமலைக்கு தர்ஷன் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து தர்ஷன் டிக்கெட் இல்லாம ஜனவரி 1ஆம் தேதிக்கு வர முடியாது. உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி தர்ஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இந்த டைம்ல வந்து பாத யாத்திரையா இருமுடி கட்டி அதெல்லாம் கூட திருமலைக்கு போறாங்க. அப்ப எங்களுக்கு என்னங்க ஆப்ஷன் அப்படின்னா உங்களுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா டிக்கெட்ஸ் இருந்தா மட்டும்தான் தர்ஷன் அப்படின்றத டிடிடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க திருமலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட வேண்டியதான், சாமி தரிசனம் பார்க்க முடியாது. வேற எந்த லேட்டஸ்ட் அப்டேட் வந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்கை ஃபாலோ பண்ணுங்க. அதுல நம்ம இன்ஸ்டன்டா கிடைக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.